ஜெபம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் எங்களை நீர் முன் குறித்திருக்கிறீரப்பா. தாயின் கருவில் எங்களை காப்பாற்றி இருக்கிறீர். இனிமேலும் நான் உங்களை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்றவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுதெல்லாம் உமது தயவுள்ள கரம் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கிறிஸ்மஸ் செய்தியை நம்ம தியானிக்க போறோம். வாசிக்கலாம். லூக்கா 2:10-11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்து பிறப்பை குறித்து இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நற்செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஒரு நல்ல விஷயத்த நம்ம யாருக்கு உடனே சொல்லுவோம்? நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, முக்கியமானவங்க, ரொம்ப தேவையில உள்ளவங்க, நம்மளோட நெருக்கமான நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். இந்த உலகத்திற்கு தேவன் நற்செய்தியை அறிவிக்கிறார். யாருக்கு தெரியுமா அறிவிக்கிறார்? மேய்ப்பர்களுக்கு. அந்த காலத்துல மேய்ப்பர்கள் சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்டவங்க. அவங்க ஒரு உயர்ந்த அந்தஸ்துல உள்ளவங்க கிடையாது. ஆனா தேவன் சமுதாயத்துல ஒதுக்கி வச்சவங்கள, புறக்கணிக்கப்பட்டவங்களுக்கு முதல் நற்செய்தி என்ன செய்கிறார்? அறிவிக்கிறார். சமுதாயம் அவங்கள பார்க்காம இருக்கலாம், ஆனா யாரு பார்க்கிறாரா? தேவன் பார்க்கிறார். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல அவர் வந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நற்செய்தி அப்படின்னா மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. நீங்க வேதத்துல எடுத்து வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முடியவே முடியாத இடத்துல, நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில தேவன் அந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல முன்பதாகவே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். அந்த தடைகள் நீங்கும், இந்த கட்டுகள் உடையும், இந்த நடக்கவே முடியாத சூழ்நிலையில அந்த ஆசீர்வாதத்தையும் விடுதலையையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். இந்த வாக்குத்தத்தம் அந்த தேவ பிள்ளைகளுக்கு, தேவ மனிதர்களுக்கு ஒரு நற்செய்தியா இருக்கும். உதாரணத்துக்கு ஆபிரகாமுக்கு 75 வயது ஆகும்போது ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன்னை பூமியில் உள்ள சகல ஜனங்கள்லையும் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வாதமாய் வைத்திருப்பேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும்.
இதை பெற்றுக்கொள்றதுக்கு அவருக்கு என்ன கிடையாது? சூழ்நிலை கிடையாது. இம்பாசிபிள். ஆனா சாத்தியமே இல்லாத அந்த சூழ்நிலையில தேவன் செயல்பட்டு அந்த தடைகளை நீக்கி ஒரு ஆசீர்வாதத்தை அங்க என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இந்த செய்தி ஆபிரகாமுக்கு என்ன செய்தி தெரியுமா? நற்செய்தி. இதே போல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில நீங்க கிதியோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மீதியானியரோட கைக்கு அவருடைய விளை பொருட்களை பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு ஆலை பக்கத்துல ஓரமா மறைவிடத்துல இருந்து அந்த தானியங்களை என்ன செய்வாரா? போரடிப்பார். இன்னும் சொல்ல போனா பயந்து போய். ஏனென்றால் அந்த மீதியானியர்கள், அந்த எதிரி நாட்டு மக்கள் வந்து அவங்களோட விளை பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு என்ன செஞ்சிடறாங்க? போய் விடுகிறார்கள். தேவதூதன் வெளிப்பட்டு கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே. அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? பயந்து போயிருக்காரு. ஆனா தேவதூதன் என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலி. தேவன் எப்படி பார்க்கிறார் பாத்தீங்களா? நம்முடைய சூழ்நிலைகளின் அடிப்படையில் இல்ல, நாம எப்படி உணர்கிறோம் என்பதின் அடிப்படையில இல்ல, நம்மளை எதிர்த்து நிற்கின்ற எதிரிகளின் அடிப்படையில இல்ல, அவர் நமக்கு என்ன அடையாளம் கொடுத்திருக்கிறாரோ, அவர் நமக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில் அவர் பார்க்கிறார். இங்க கிதியோனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போகுது. நான் பயந்து போய் நிற்கிறேன், என்னை எப்படி கூப்பிடுறீங்க? பராக்கிரமசாலின்னு கூப்பிடுறீங்களே. இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா? அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய வல்லமை, அவர் கொடுத்திருக்கின்ற அடையாளத்தின் அடிப்படையில பார்க்கிறார். இந்த செய்தி நிச்சயமா கிதியோனுக்கு என்னதுதான்? நற்செய்தி தான். இன்னும் சொல்ல போனா ரூத் எதிர்காலமே கிடையாது. போவாசோட விளை நிலத்துல போய் தனக்கும் தன்னோட மாமிக்கும் என்ன பொறுக்கிறாங்க? தானியங்களை பொறுக்கிறாங்க. ஒரு வேளை சாப்பாடு, அடுத்த வேளை சாப்பாடு, இதை தேடி அந்த விளை நிலத்துக்கு என்ன செய்யறாங்க? போறாங்க. ஆனா அந்த விளை நிலத்தோட சொந்தக்காரருக்கு அவர் என்னவா மாறுறாங்க? மனைவியா மாறுறாங்க. இது ஒரு நற்செய்தி. பவுல் சீலா சிறைச்சாலை உட்காவலறையில கை கால்கள் எல்லாம் தொழு மரத்துல மாட்டப்பட்டிருக்கு. தேவனை துதிச்சு பாடுறாங்க. சிறை கதவுகள் அங்க என்ன செய்து? உடைக்கப்படுது. நற்செய்தி. இந்த நற்செய்தி என்பது மனிதனால் அங்கு அந்த விடுதலையை உண்டு பண்ணவே முடியாது. மனித வல்லமையில அங்க வழி உண்டு பண்ணவே முடியாது. இஸ்ரவேல் மக்கள் செங்கடல் முன்பதாக போய் நிற்கிறாங்க. முன்னாடி கடல், பின்னாடி எதிரி நாட்டு ராணுவம், பக்கத்துல மலையும் காடும். ஒரு பெரிய டிராப். அந்த செங்கடல்ல தாண்டின பிறகு இல்ல, தாண்டதற்கு முன்பதாகவே அங்கு வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். இது செங்கடல் பிரிஞ்ச பிறகு இல்ல, அந்த எதிரி நாட்டு ராணுவம் பின்னால் நிற்கும் பொழுது, கடல் முன்னால் இருக்கும் போது சொல்லப்பட்ட நற்செய்தி. மனுஷனால் அங்க வழியை என்ன செய்ய முடியாது? உண்டு பண்ணவே முடியாது. ஆனா தேவன் செயல்பட்டால் வழியே இல்லாத இடத்துல வழியை என்ன செய்ய முடியும்? உண்டு பண்ண முடியும். There is a way. வழியே இல்லை என்றாலும் அவரால் அதுல என்ன செய்ய முடியும்? வழியை உண்டு பண்ண முடியும். இது அந்த மக்களுக்கு நற்செய்தி. அதே போலதான் அங்கு கிறிஸ்துவின் பிறப்பின் போது தேவதூதன் ஒரு நற்செய்தியை சொல்றாரு. வாசிக்கலாம், லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும். இந்த நற்செய்தி முதல்ல நம்மளோட பயத்தை என்ன செய்தா? போக்குது. நம்ம பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும். கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தது அல்ல.
ஒரு குறிப்பிட்ட மக்களினத்தை சார்ந்தது அல்ல. அவருடைய பிறப்பு உலக மக்கள் எல்லோருக்குமானது. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த நற்செய்தி மனிதனால் உருவாக்கப்பட்டது இல்லை, மனிதன் சொல்லுகின்ற செய்தி இல்லை, தேவன் மனிதர்களுக்கு சொன்ன செய்தி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தெய்வம் மனிதனை தேடி வந்ததை சொல்லக்கூடிய ஒரு செய்தி. தெய்வம் மனிதனை தேடி வந்ததை சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இது நற்செய்தி என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், இந்த நற்செய்திங்கிறது ஒரு தத்துவமோ ஒரு கருத்தோ ஒரு உண்மையோ அல்ல. இந்த நற்செய்தி என்பது ஒரு நபர், அவர் இயேசு கிறிஸ்து. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊர்னா என்ன ஊரு? பெத்லஹேம். தாவீது ராஜா பிறந்ததும் எங்க தான் பிறந்தாரு? பெத்லஹேம்ல தான் பிறந்தாரு. தாவீதின் வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவும் எங்க தான் பிறக்கிறாரு? பெத்லஹேம். இந்த பெத்லஹேம் அப்படிங்கிற ஊரோட அர்த்தம் என்ன தெரியுமா? அப்பங்களின் வீடு. இயேசு கிறிஸ்து யோவான்ல சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம். இந்த பெத்லஹேம் அப்படிங்கிறதுக்கு அப்பங்களின் வீடு. அதாவது உலகம் முழுவதும் மரணத்துக்கு கீழ் இருந்தது. ஒரு மனிதன் மூலம் பாவம், மரணம் இந்த உலகத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது? ஆண்டு கொண்டிருந்தது. நாம் உணர்கிறோமோ இல்லையோ, நமக்கு தெரிகிறதோ இல்லையோ, எல்லோருக்குமே இரட்சகர் தேவை. இதுதான் உண்மை. ஒரு சிலர் அதை உணர்ந்திருக்கலாம், ஒரு சிலர் இன்னும் உணராம இருக்கலாம். இரட்சகர் எல்லோருக்கும் தேவை. ஒரு ஆவிக்குரிய வெறுமை, அந்த மரணத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து தப்புவிக்கிறதற்காக இரட்சகர் வந்தார். நம்முடைய ஆவிக்குரிய பசியை போக்குவதற்காக. இந்த பசிய அவர் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? போக்க முடியும். உலகத்துல உள்ள எந்த பொருளோ, எந்த காரியமோ, எந்த நபரோ இந்த பசியை என்ன செய்ய முடியாது? போக்க முடியாது. உலகம் முழுவதும் அந்த பசியில தான் இருக்குது. ஆனா அது அந்த பசிதான் என்பது இன்னும் உலகத்துக்கு என்ன செய்யல? தெரியல. அது உலகத்தை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தையே படைச்சவர், உலகத்துல உள்ள எல்லா காரியங்களையும் படைத்தவர் மனிதனாக நம்மை மீட்பதற்காக வருகிறார். அவர் அரண்மனையில் பிறக்கவில்லை. எங்க பிறக்கல? அரண்மனையில பிறக்கல. மாட்டு தொழுவத்துல அவர் பிறக்கிறாரு. அவர் பிறக்கும் போது அங்க சத்திரத்துல அவருக்கு என்ன இல்லையா? இடம் இல்லையா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு ஊருக்கு போகணும்னா இருக்கிறதுலே பெஸ்ட் எந்த இடம்னு பார்த்து போவோம். ஆனா அவர் எங்க வந்தாரா? மாட்டு தொழுவத்துல. அவருக்கு சத்திரத்துல இடம் இல்லையா? இந்த முன்னணை அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, மாட்டு தொழுவத்துல மாட்டுக்கு சாப்பாடு வைக்கிற ஒரு இடம். அந்த முன்னணையில தான் ஏசு கிறிஸ்துவை என்ன செஞ்சிருந்தாங்களாம்? கடத்தி இருந்தாங்களாம். அடுத்த வசனம் வாசிக்கலாம், 12. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணைங்கிறது மாட்டுக்கு சாப்பாடு வைக்கிற ஒரு இடம். ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? ஜீவ அப்பம் நானே. பெத்லஹேம்ங்கிறது அப்பங்களின் வீடு. தேவன் எப்படி தன்னோட வார்த்தையை நிறைவேற்றுகிறார் பாருங்களேன். உலகம் முழுமைக்குமான ஒரு உணவு அங்க மாட்டு கொட்டகையில, அங்க மாடுகளுக்கு சாப்பாடு கொடுக்கிற இடத்துல அந்த உணவு என்ன செய்யப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுவும் அவர் எந்த மரபுல வந்தார் தெரியுமா? எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட ரூத்தோட வரிசையில, ராகாபோட வரிசையில. ராகாப் யார் தெரியுமா? விபச்சார தொழிலை செஞ்சவங்க, சமுதாயத்தால ஒதுக்கப்பட்டவங்க, பாவி என்று அறியப்பட்டவங்க. ரூத் அந்நிய பெண்மணி, தேவனுடைய உடன்படிக்கையில இல்லாத ஒரு புற இனத்தவர். ராகாப் சமுதாயத்தாரால ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க. பத்சேபாள், அவங்க உள்ளம் அந்த பாவம் செஞ்ச பிறகு என்ன மாதிரி இருந்திருக்கும்னு தெரியல.
ஆனா இயேசு கிறிஸ்து யாரோட மரபுல வந்தாரா? பத்சேபாள். எத்தன் என்று எல்லாராலும் சொல்லப்பட்ட யாக்கோபு. இன்னும் அவர் வந்த வரிசையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பாவி என்று எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட, சமுதாயத்தால புறக்கணிக்கப்பட்ட, கீழாக பார்க்கப்பட்ட இப்படி ஒரு மரபுல தான் அவர் என்ன செய்தார்? வந்தார். ஏன் தெரியுமா? எந்த இடத்துல இன்னைக்கு நாம நின்று கொண்டிருந்தாலும் சரி, நம்மை தூக்கி எடுப்பதற்காக அவர் வந்தார். இழந்து போனதை தேட அவர் என்ன செஞ்சாரா? வந்தாரா. கெட்டு போனதை ரட்சிக்க வந்தேன் என்று அவருடைய வார்த்தை என்ன செய்து சொல்கிறது. ஒட்டுமொத்த மனுக்குலமுமே இந்த புறக்கணிக்கப்பட்ட இடத்துல தான் இருந்தது. எபேசியர்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு நாமெல்லாம் எப்படி இருந்தோமா? அந்நியர்களாக, தேவன் அற்ற நிலைமையில நாம இருந்தோமா? நம்பிக்கையே இல்லாத நிலைமை, புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை தான். இப்படி புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில உள்ள மரபுல அவர் வரும்போது, அது அந்த இடத்துல இருக்கிற நமக்கு நம்பிக்கையை அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சூழல்ல இருந்தாலும் சரி, மாட்டு கொட்டகையில இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். தேவனுடைய திட்டத்தை எந்த சூழ்நிலையும் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையோ, இன்னைக்கு நாம எந்த சூழ்நிலையில இருந்து கொண்டிருந்தாலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை, அவர் நம்மிடத்தில் செயல்பட நினைப்பதை அதை என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. ஏனென்றால் அதை செயல்படுத்துறது அவரோட வல்லமை, அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில இருக்கும்போது ஆயக்காரரோடும் பாவிகளோடும் அவர் உட்கார்ந்து என்ன செஞ்சாரா? சாப்பிட்டாரா? விபச்சார ஸ்திரியை பார்த்து, நான் உன்னை ஆக்கணைக்குள்ளாக என்ன செய்யறதில்ல? தீர்க்கிறதில்ல. இனி என்ன செய்யாத? பாவம் செய்யாத. எருசலேமுக்கு யூதர்கள் போறதுக்கு வேற வழியா தான் போவாங்க. ஆனா ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட், அந்த சமாரிய பெண்ணை பார்க்கறதுக்காக சமாரியா வழியா என்ன செய்கிறார்? செல்கிறார். அந்த அம்மா சாயங்காலமோ காலையிலயோ தண்ணி எடுக்க வரல, பகல்ல மத்தியான வேலையில தண்ணி எடுக்க வராங்க. ஏனென்றால் ஊரார் பேச்சுக்கெல்லாம் அவங்களால என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஊராருக்கு பயந்து ஒதுங்கி இருந்த ஒரு பெண்மணிய பார்க்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? செல்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஒரு பெரிய வெளிச்சமா, ஒரு நட்சத்திரமா, ஒரு ஜீவ அப்பமா, நம்மளெல்லாம் மீட்கிற ஒரு இரட்சகராக அவர் என்ன செஞ்சார்? வெளிப்பட்டார். எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, அவர் வந்த அந்த மரபு, எந்த மரபு வரிசையில வந்தாரோ அது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. எந்த இனமா இருந்தாலும், யாரா இருந்தாலும், அவரை நம்பும் பொழுது, அவரை அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ளும் போது நாம் பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவரை விசுவாசிச்சா போதும், நாம தேவனுடைய பிள்ளைகளா என்ன செய்யப்படுறோம்? மாற்றப்படுறோம். இந்த நற்செய்தியோட அர்த்தம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15, 1-4 வரை. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்து, 3வது வசனம்,
கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள்ல என்ன செஞ்சாரா? உயிர்த்தெழுந்தார். இதுதான் சுவிசேஷம். இதுதான் நற்செய்தியாக அங்கு அன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது? அறிவிக்கப்படுகிறது. எதற்காக இது உலகத்தின் நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது? ஏனென்றால் உலகம் முழுவதும் பாவத்திற்கு கீழாக இருந்தது. உலகம் முழுமைக்கும் ஒரு ரட்சிப்பு தேவைப்பட்டது. ஒரு மனிதன் மூலமாக அங்கு மரணம் வந்ததினால் ஒரு மனிதன் மூலமாக தான் மீட்பு என்ன செய்யணும்? வர வேண்டும். வாசிக்கலாம், ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ரோமர் 5:18. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. எப்படி ஒரு மனிதனினாலே பாவம் எல்லோருக்கும் வந்ததோ அதுபோல இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே அந்த நீதிய, அந்த ஜீவனை நாம என்ன செஞ்சுக்கிட்டோமா? பெற்றுக்கொண்டோம். அதனாலதான் அவருக்கு பேரு ரட்சகர். அங்கு காபிரியேல் மரியாளுக்கு சொல்லும் போது உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவத்தையும் மன்னித்து அவர் என்ன செய்வார்? ரட்சிப்பார் என்று சொல்லுகிறார். அதனால அவருடைய பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் பரலோகத்தில் இல்ல, எங்க இருக்கிறாரா? நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் நம்மோடு இருப்பதற்காக அவர் வெளிப்பட்டார். நம்மோடு இருப்பதற்காக அவர் இறங்கி வந்தார். நம்மை அவரோடு ஒப்புரவாக்குவதற்காக, கழுவி சுத்தம் செய்வதற்காக, நிராகரிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு யாருமே தூக்க முடியாத, கழுவ முடியாத, மீட்க முடியாத, எல்லோராலும் ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு இடத்துல இருந்த நம்மை தேடி வந்து ஆட்டுக்குட்டி வெள்ளாட்டுக்கடா இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு புதிய அடையாளத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இது ஒட்டுமொத்த உலகத்துக்கும். ஏன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அதை செய்ய முடியுமான்னு கேட்டா, அவரால் மாத்திரம்தான் அதை என்ன செய்ய முடியும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அதனாலதான் அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டிருக்கு, இயேசு என்ற நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு பூமி எங்கும் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் பாவம் இல்லாதவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. தன்னைத்தானே பலியாக கொடுக்க முடிந்தவரும் அவர் மாத்திரமே. வேறொருடைய ரத்தம் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பாவம் இல்லாதவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. தன்னைத்தானே பலியாக கொடுக்க முடிந்தவரும் அவர் மாத்திரமே. அது மாத்திரம் இல்ல, மரணத்தை ஜெயித்தவரும் அவர்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவே வழி, இயேசு கிறிஸ்துவே சத்தியம், இயேசு கிறிஸ்துவே ஜீவன். அதனாலதான் இதுக்கு பேர் என்னது? நற்செய்தி. இந்த நற்செய்தி ஒரு விசுவாசி வாழ்க்கையில என்ன கொடுத்திருக்கிறது தெரியுமா? நம்மளுடைய பாவத்திலிருந்து நமக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறது. ஒரு பெரிய விலைக்கிரயத்தை செலுத்தி நமக்கு பாவ மன்னிப்பை அது என்ன செய்திருக்கிறது? கொடுத்திருக்கிறது. பாவ மன்னிப்பை கொடுத்தது மாத்திரம் இல்ல,
மரண பயத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறது. வாசிக்கலாம், எபிரெயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா நம்மை சொல்லப்பட்டிருக்கு. நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க, தேவன் ஆவியானவர், அவருக்கு நம்மை போல மாம்சம் கிடையாது. நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக என்ன செஞ்சாராம்? மாறினாராம். எதற்காக என்றால், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கு. இந்த பாம்பு கடிச்சு விஷம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, மாற்று மருந்து கொடுப்பாங்க. இந்த மாற்று மருந்து என்ன செய்யும் அப்படின்னா, அந்த விஷம் ஏறின உடம்புல அந்த விஷம் ரத்தத்துல கலக்கிறத முதல்ல என்ன செய்யும்? நிறுத்தும். நிறுத்திட்டு அந்த விஷம் எங்கெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் சரி செய்யும். சரி செய்து விட்டு அந்த சரீரத்தை மறுபடியும் இயங்க வைக்கும். இந்த மாற்று மருந்தோட வேலை அதுதான். இந்த மாற்று மருந்தை எதுல தயாரிப்பாங்க அப்படின்னு சொன்னா, பாம்போட விஷத்தை கொஞ்சம் அளவை எடுத்து குதிரைக்கு கொடுப்பாங்களாம். அந்த குதிரைக்கு கொடுக்கும்போது அந்த குதிரையோட இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த விஷத்தை எதிர்க்கிறதற்கு நோய் எதிர்ப்பு அணுக்களை உருவாக்குமா. உருவாக்கி ஃபைட் பண்ணி அந்த விஷத்தை அது என்ன செய்யுது? ஸ்டாப் பண்ணுது. அந்த குதிரையோட உடம்புல உள்ள அந்த விஷத்தை எதிர்த்த அந்த நோய் எதிர்ப்பு செல்களை எடுத்துதான் இந்த மாற்று மருந்தை நமக்கு என்ன செய்யறாங்க? தயாரிக்கிறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பாம்போட விஷத்தை தடுக்கிறதுக்கு அதுல இருந்தே ஒரு மருந்து என்ன செய்யப்படுகிறது? தயாரிக்கப்படுகிறது. அது போல ஆதாம் மூலமாக வந்த அந்த பாவத்தினால ஒட்டுமொத்த மனு குலத்திலையும் மரணம் நம்முடைய சரீரத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது? இயங்கி கொண்டிருந்தது. அந்த மரணத்தை நிறுத்த அவர் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகி அந்த மரணத்தை அங்க போய் என்ன செஞ்சாரா? நிறுத்தினாரா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லா குழந்தையும் பிறந்து வளர்றதுக்காக இந்த உலகத்துல என்ன செய்யும்? பிறக்கும். ஆனா அவர் மரிக்கிறதற்காகவே என்ன செஞ்சாரா? பிறந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடி வாசிக்கலாம், எபிரெயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படி ஆனார். இரட்சகர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்புல நம்முடைய மரண பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த அனுபவத்தை நாம் அனுபவிக்கும்படி இந்த ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாங்கி நம்ம உள்ள வைத்திருக்கிறது இல்லை. இதை நம்ம அனுபவத்துக்கு என்ன செய்யணும்? கொண்டு வரணும். மரண பயம், நியாய தீர்ப்பை குறிச்ச பயம், மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்வை குறித்த பயம்
இந்த உலகத்தில் நோயில் இருக்கும்போது மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய பயம், எல்லாத்துல இருந்தும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? விடுவித்திருக்கிறார். ஒரு விசுவாசி, நான் இதை ஏற்கனவே அநேக முறை சொல்லி இருக்கிறேன், இந்த உலகத்துல நாம திருப்தியாகும் வரைக்கும் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். நாம எவ்வளவு நாள் திருப்தியா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்துல ஒரு விசுவாசி என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். நான் என்னோட வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டேன்ப்பா, உங்களை பார்க்க வர்றேன்னு சொல்லி நம்ம அவரிடம் தெரிவித்ததை சொல்லிட்டு தான் அவர்கிட்ட என்ன செய்வோம்? போவோம். ஒரு மரணத்தை குறித்து ஒரு விசுவாசி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா, மரணம் என்பது ஒரு விசுவாசிக்கு முடிவு கிடையாது. ஒரு கதவை திறந்துட்டு இன்னொரு ரூமுக்கு போற மாதிரி தான். இந்த சரீரத்தை கலைந்து விட்டு நித்தியமாக அவரோடு இருக்கக்கூடிய ஒரு மகிமையின் அனுபவம். அது பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏனென்றால் ஒரு விசுவாசி நரகத்திலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? தப்புவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்க்கப்பட போவது இல்லை. நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. என்ன நியாய தீர்ப்புன்னு சொன்னா, நரகத்துக்கு போறோமா பரலோகத்துக்கு போறோமாங்கிற தீர்ப்பு இல்லை. இந்த உலகத்துல அந்த ரட்சிப்புங்கிற பொக்கிஷத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்த நம்ம என்ன செஞ்சோங்கிற கணக்கு கொடுக்கிற ஒரு இடத்துல நம்ம என்ன செய்வோம்? நிற்போம். நம்ம செஞ்ச செயல்களுக்கு ரிவார்டு, பலன் வாங்கக்கூடிய ஒரு லைன்ல போய் நம்ம என்ன செய்வோம்? நிற்போமே தவிர, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசி நான் நரகத்துக்கு போக போறேனா, நான் பரலோகம் போக போகிறேனா, இந்த ஒரு குற்ற மனப்பான்மையில, இந்த ஒரு ஆக்கினை மனப்பான்மையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இரட்சகர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு இதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்திலையும் ஒரு நோய் வரும்போது மரணம் என்னை மேற்கொள்ளுமோ என்று மரண பயத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாசிக்கலாம், ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் என்ன செய்வாரா? உயிர்ப்பிப்பார். ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளதான் இருக்கிறாரு. என்றென்றைக்குமாக நம்மை பாதுகாக்க, நம்மை வழி நடத்த, சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க, அந்த ரட்சிப்பில் நமக்கு கொடுக்கப்பட்ட விடுதலை, மன்னிப்பு, வாழ்வு, சுதந்திரம், உரிமை, உறவு, இதையெல்லாம் வெளிப்படுத்துவதற்காக எங்கதான் இருக்கிறாரு? நமக்குள்ளதான் இருக்கிறாரு. இந்த ரட்சிப்புல இந்த அனுபவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நம்ம பரலோகத்துல போய் அனுபவிக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் நாம் போராடுகிறவர்களாக இல்லை, ஆளுகை செய்கின்றவர்களாக அவர் நம்மை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிறவர்களாக. ரோமர் 8:11. தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இந்த நோயில மரண பயத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாவுக்கேதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதற்காக யவீரு தன்னுடைய மகள் மரண படுக்கையில இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ அழைக்கிறதற்காக நின்று கொண்டிருக்கிறார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ இடையில சந்திச்சு தன்னோட கதையெல்லாம் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. வீட்டுல இருந்து ஒரு வேலைக்காரன் வருகிறார். போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, உங்க பொண்ணு என்ன செஞ்சுட்டா? மரிச்சு போயிட்டா. உலகத்துல அதுக்கு மேல விஷயம் இல்லை, ஃபுல் ஸ்டாப். அந்த கதை என்ன செஞ்சது? முடிஞ்சுது. ஆனா உண்மையிலே அது முடிஞ்சுதா? இல்லை. அங்க பெரும்பாடுள்ள ஸ்திரீட்ட பேசி கொண்டிருந்த இயேசுவுக்கு அந்த வேலைக்காரன் சொல்றது என்ன செய்து கேக்குது. உடனே திரும்பி, பயப்படாதே, விசுவாசிக்க மாத்திரம் செய். ஆங்கிலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபியர் நாட், ஒன்லி பிலீவ். விசுவாசிக்க மாத்திரம் செய். அங்க மரிச்சு போயிட்டா. ஆனா அவருக்கு அது என்ன செய்யல?
முடியல. ஒரு கமா போட்டு ஒரு புது ஆரம்பம். கிருபை அதுதான், ரட்சிப்பு அதுதான். கிருபைங்கிறது ஒரு நபர், இயேசு கிறிஸ்து தான் அவர். நற்செய்தி இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கு எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டு பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய நற்செய்தியை உங்ககிட்ட உண்டு பண்றதுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? போதுமானவராக இருக்கிறார். நீ விசுவாசிக்க மாத்திரம் செய். அங்க போய் எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறா? நித்திரையாய் இருக்கிறாள். எல்லாரையும் துரத்தி விட்டாரா. அவங்க யாரும் என்ன செய்யல, அங்கிருந்து போகல. அவர் தான் என்ன செஞ்சாரா? துரத்தி விட்டாரா. நாம துரத்த வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. நம்ம கூப்பிட்டு உள்ள என்ன செஞ்சிருக்கிறோம்? வச்சுக்கிட்டு இருக்கிறோம். துரத்தி விட்ட பின்பு அவளை உயிரோட எழுப்பி என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அதே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பதற்காக இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார். ரட்சிப்பின் அனுபவம் இதுதான். ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு லேசான காரியம் இல்ல. மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, மிகுந்த சந்தோஷம். ரட்சிப்பு நமக்கு என்ன கொடுக்குதா? சந்தோஷத்தை கொடுக்கு, மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. இன்னைக்கு நம்பிக்கையே இல்லாத எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதில் நமக்கு ஒரு நம்பிக்கையை அது கொடுக்கிறது. உலகத்தில் அது முடிவு என்று கருதப்பட்டாலும் அது ஒரு புதிய துவக்கத்தை, புதிய ஆரம்பத்தை அது என்ன செய்கிறது? கொடுக்கிறது. மிகுந்த சந்தோஷம். அது யாரா இருந்தாலும் சரி, எந்த ஜனமாக இருந்தாலும் சரி, அவரை நம்பும் போது அந்த புதிய ஆரம்பத்தை, புதிய துவக்கத்தை, புதிய கிருபையை, உயிர்ப்பிக்கிற வல்லமையை, அந்த ரட்சிப்பை, தேவனுக்கு பிள்ளை என்ற அந்தஸ்தை அவங்களால என்ன செய்ய முடியும்? பெற முடியும். இட்ஸ் ஓப்பன். எல்லாருக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நம்மிடத்துல வெளிப்படுத்துறதற்காக ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. இது தேவன் மனிதனுக்கு செய்து முடித்த காரியம், நாம செய்யற காரியம் இல்ல. அவர் நமக்காக செய்து முடித்த காரியம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர் தெழுதல்ல இந்த நற்செய்தி அடங்கி இருக்கிறது. இது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில அனுபவமாக மாற்றுவதற்காக ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் பிறந்திருக்கிறாருங்கிறத நம்ம கொண்டாடுறோம். இந்த அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறோமா? சூழ்நிலைகளை ஆளுகின்ற அனுபவம். கொலோசையர் 1:20 வாசிக்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. எப்படி சமாதானம் உண்டு பண்ணப்பட்டுச்சா? அவர் சிந்தின இரத்தம். யாருக்கெல்லாம் சமாதானம்? தேவனுக்கும் மனிதனுக்கும் சமாதானம். அந்த பாவத்தின் மீது தேவனுக்கு இருந்த கோபம் அங்கு இயேசு கிறிஸ்துவின் மீது என்ன செய்யப்பட்டது? சுமத்தப்பட்டது. நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆக்கினைய, நாம் சமாதானத்தை பெறும்படிக்கு அவர் மீது என்ன செய்யப்பட்டுச்சா? சுமத்தப்பட்டது. 1 யோவான் 2:2 வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். பாவத்துக்கு எதிரான தேவனுடைய கோபத்தை சாந்தப்படுத்துகிற பலி, அதுதான் கிருபாதார பலி. இன்றைக்கு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா? தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா? என்னை நேசிக்கிறாரா? என்னை அன்பு செய்கிறாரா? என் மேல கோபமா இருக்கிறாரா? இப்படிலாம் நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த கேள்விக்கு தான் ஒரு பதிலை அங்கு செய்து முடித்திருக்கிறார். தேவன் உங்கள் மீது கோபமாக இல்லை. ஏனென்றால் அவரது பாவத்தின் மீதான அவருடைய கோபம் அங்கு சிலுவையில் சாந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது.
அந்த தண்டனை இயேசு கிறிஸ்து மீது என்ன செய்யப்பட்டிருக்கு? சுமத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வாசிக்கலாம் கொலோசையர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஒரு சமாதானத்தை அவர் உண்டு பண்ண வந்தார். ரட்சிப்பில் அந்த சமாதானத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். தேவனோடு சமாதானம். அதனாலதான் அவர் சொல்றாரு, உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன தேவையோ அந்த கிருபைய நீங்க பெறும்படிக்கு, சகாயம் செய்யும் கிருபைய நீங்க அடையும்படிக்கு கிருபாசன தண்டைக்கு நீங்க எப்படி வாங்க? தைரியமா வாங்க. இந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். தைரியமா உங்களோட சூழ்நிலைகள்ல, அனுதின சூழ்நிலைகள்ல ஒரு ஆலோசனை வேணுமா, ஒரு வழிகாட்டுதல் வேணுமா, பலவீனத்துல உங்களுக்கு பலம் வேணுமா, உங்க சூழ்நிலைகள்ல ஒரு வழி வேணுமா, ஒரு தயவு வேண்டுமா, ஒரு கிருபை வேண்டுமா, ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமா, நீங்க தைரியமா என்கிட்ட என்ன செய்யுங்க? வாங்க. தயங்கி அல்ல, சந்தேகத்தோடு அல்ல. ஒரு அப்பாவிடம் ஒரு பிள்ளை எப்படி ஓடி வருமோ அது போல அவர்கிட்ட என்ன செய்ய சொல்லுகிறார்? ஓடி வர சொல்லுகிறார். தைரியமா என்கிட்ட வாங்க. இந்த சமாதானம், இந்த சூழ்நிலைகள்ல, இந்த வாழ்க்கையில இந்த சமாதானத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நம்ம தயங்கி நிற்க வேண்டியது இல்லை. இந்த இஸ்ரவேல் மக்கள் செங்கடல் முன்னாடி செய்வதறியாது திகச்சு நின்னாங்க இல்லையா? இது போல நாம நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அங்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தங்களுக்கு சுதந்திரவாளி என்ற அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடிமையாக இருந்த நம்மை அவர் பிள்ளையாக என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். நாம் இனி அடிமை அல்ல, பிள்ளை என்ற அந்தஸ்தோடு இந்த வாழ்வில் வாழக்கூடிய சுதந்திரத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். தேவனோடு மாத்திரம் சமாதானம் இல்லை, நமக்குள் சமாதானம். எப்படி இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு செல்லும் பொழுது அங்க புயல் அடிக்குது, இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரா? தூங்கிக்கிட்டு இருந்தாரா? சீஷர்கள் எல்லாம் அவரை எழுப்பி விடும்போது நல்ல வேலை செஞ்சீங்கன்னு அவர் என்ன செய்யல? சொல்லல. ஏன் பயப்பட்டீங்க அற்ப விசுவாசிகளே? புயலை பார்த்து பயந்தா அவர் என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே. நம்ம பிரச்சனையை பார்த்து புலம்புறோமே, அப்போ நம்மளை பார்த்து என்ன சொல்வாரு? அற்ப விசுவாசிகளே, ஏன் புலம்புகிறீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏனென்றால் அந்த சூழ்நிலைகளை ஆளக்கூடிய சமாதானத்தை அவர் நமக்குள் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புயலுக்கு மத்தியில் சமாதானம், பிரச்சனைகளுக்கு மத்தியில் சமாதானம், சூழல்களுக்கு மத்தியில் சமாதானம், புத்திக்கு எட்டாத மேலான தெய்வ சமாதானம். இது நீங்க முறுமுறுக்கிறதுனால, புகார் சொல்றதுனால, குறை சொல்றதுனால இந்த சமாதானம் என்ன செய்யாது? வராது. பிரச்சனைக்கு மத்தியில அவர் செஞ்ச நன்மைகள், அவருடைய வாக்கு தத்தங்கள், அவர் கிறிஸ்துவுக்குள்ள செய்து முடித்த காரியங்களை நீங்க நினைவு கூர்ந்து நீங்க நன்றி சொல்லும் போது புத்திக்கு மேலான, புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் உங்க சிந்தனைகளை என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். அது உங்கள் சூழ்நிலைகளில் உங்களை ராஜாக்களாக உங்களை மாற்றும். இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களை சும்மா வைக்கிற இடம் இல்லை, தேவனை செயல்பட செய்கின்ற இடம். உங்க சூழ்நிலைகள்ல தேவ வல்லமையை வெளிப்பட செய்கின்ற இடம். உங்களை சூழ்நிலைகளை ஆளுகிறவர்களாக மாற்றுகின்ற ஒரு இடம். இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இதுக்கு பேரு நற்செய்தி. நம்மளோட பாவம் தீர்க்கப்பட்டது, நம்முடைய சாபம் உடைக்கப்பட்டது, சமாதானம் நிறுவப்பட்டது. இது நம்முடைய குடும்பத்துக்குள்ள இந்த ரட்சிப்பை அனுபவிக்கிறது. நம்ம வேலை செய்யற இடத்துல, ஊழியம் செய்யற இடத்துல, வெளியே நம்ம மனிதர்களை பார்க்கின்ற இடத்துல இந்த ரட்சிப்பை பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள என்ன செய்யறோம்? அழைக்கப்படுகிறோம். நம்ம கேக் மட்டும் கொடுக்கறது இல்லை, நம்மளுக்கு உள்ள கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை எல்லாருக்கும் கொடுக்கிறது. அன்பை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது, சமாதானத்தை கொடுக்கிறது, உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள ஆவியானவரை நம்ம மூலமாக
வெளிப்படுத்துறது. அதனாலதான் இதுக்கு பெயர் என்னது? நற்செய்தி. வாசிக்கலாம், லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். 11வது வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இது 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த நற்செய்தி தேவனால் கிறிஸ்துவின் மூலம் செய்து முடிக்கப்பட்டு விட்டது. இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, ரட்சிப்பின் நிச்சயத்தை, ரட்சிப்பின் அனுபவத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இந்த பெரிய பரிசை நாமும் அனுபவித்து மற்றவர்களுக்கு கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. அப்பா, வாக்கு தத்தங்களுக்கு அந்நியர்களாக, தேவன் அற்றவர்களாக, நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்த எங்களுக்கு ஒரு நற்செய்தியை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. உம்முடைய பிள்ளையாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய பாவங்கள் தீர்க்கப்பட்டிருக்கிறது, சாபங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது, உம்மோடு எங்களுக்கு சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது. சூழ்நிலைகளை ஆளுகின்ற ராஜாக்களாக எங்களை நீர் உருவாக்கி இருக்கிறீர். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அனுபவிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை, இந்த அனுபவத்தை நாங்கள் மாத்திரம் அல்ல, எங்களோடு இருக்கிற எல்லோரும் நாங்கள் பகிர்ந்து கொடுக்க இன்று நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தகப்பனே. நீர் கொடுத்த இந்த நல்ல ஈவுகளுக்காக நன்றி, நன்மைகளுக்காக நன்றி. உம்மால் மாத்திரம் செய்ய முடிந்த இந்த செயலை எங்கள் மீது அன்பு கூர்ந்து நீர் செய்திருக்கிறீரப்பா. ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உம்முடைய குமாரனை தந்தருளி உலகத்தை இவ்வளவாய் நீர் அன்பு செய்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். நாங்க எந்த இடத்துல இன்றைக்கு நின்று கொண்டிருந்தாலும், ஒதுக்கப்பட்டிருந்தாலும், நிராகரிக்கப்பட்டிருந்தாலும், அவமானப்படுத்தப்பட்டிருந்தாலும், கைவிடப்பட்டு இருந்தாலும், நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்து எங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். இழந்து போனதை தேட வந்தார், கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளையோ அவர் நேசிக்கிறார். இந்த செய்தி எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்பது போல நாங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டு அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த அனுபவத்துக்காக நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தருகிறேன். அவங்க தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காக நன்றி. தேவ சமாதானம் சூழ்நிலைகளை ஆளுகிறவர்களாக அவங்களை உருவாக்குகிறதற்காக நன்றி. அவங்க மன விருப்பங்களை அவங்க பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி. மலை மேல் இருக்கிற பட்டணமாக எல்லோருக்கும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக நீங்க அவங்களை உருவாக்குகிறதற்காக நன்றி. உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள ஆவியானவர் அவங்களுடைய சரீரங்களை, அவங்க சூழ்நிலைகளை உயிர்ப்பிக்கிறதற்காக நன்றி. உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சமாதானம், உங்களுடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில பெருகுகிறதற்காக நன்றி. உங்களுடைய கிருபை வெளிப்படுகிறதற்காக நன்றி. உங்களுடைய பிரசன்னம் தாங்குகிறதற்காக நன்றி. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தெய்வ வாழ்வு, தெய்வ சமாதானம் உங்கள் இருதயம், உங்களுடைய சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக் கொள்கிறதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.